ஹாய், இன்றைக்கி நான் டொமேட்டோ பாத் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எதுனாலுமே போட்டுக்கலாம். நான் கேரட், பீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டுங்க. ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுடுங்க. கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சோன்னே ரவாவை ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், டேஸ்டியான டொமேட்டோ பாத் ரெடி. ஸோ உப்புமா பிடிக்காதவங்க கூட நீங்கள் எப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். ஸோ இதுக்கு நல்ல ஒரு தேங்காய் சட்னியோடு நீங்கள் பேர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய்.